50 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலகட்டத்தில் குண்டாற்றினுடைய குறுக்கே ஒரு அணை கட்டி அதன் மூலமாக இடதுபுற கால்வாய் வழியாக செயல்பட்டு வரை இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களுக்கு கண்மாய்களுக்கு பாசன வசதி, அதேபோல் வலதுபுற கால்வாய் மூலமாக இங்கே இருந்து துவங்கி வளையங்குளம் வரை இருக்கக்கூடிய ஒரு 9 கண்மாய்களுக்கு பாசன வசதி அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டமாக இது உருவாக்கப்பட்டது. பல்வேறு தடைகளுக்கு நடுவிலும் கூட இந்த திட்டத்தினுடைய இடதுபுற கால்வாயிலிருந்து நம்முடைய பகுதிக்கு அது ஆத்திகுளம் வரை அது தண்ணீர் போகிறது. அங்கே போகக்கூடிய அந்த பணிகள் பல காலகட்டங்களிலே தண்ணீர் போய் கொண்டிருந்தாலும் இந்த கால்வாயிலே இருக்கக்கூடிய பல்வேறு நீரியல் சிக்கல்களின் காரணமாக வலதுபுற கால்வாய்கள் எப்போதுமே தண்ணீர் வந்து நானும் பார்த்ததில்லை 50 வருட காலமாக. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள், மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்கள், அது இங்கே மாந்தோப்பு, துலுக்கங்குளம் அப்படியே ஆரம்பித்து மல்லாங்கணர், முடியனூர், திண்ணம்பட்டி, விளையங்குளம் வரை இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் கிட்டத்தட்ட 9 கண்மாய்கள். இந்த கண்மாய்களுக்கு தண்ணீர் வராத நிலையை நாம் இந்த முறை போக்கிட வேண்டும் என்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு சொன்னவுடன் நீர்வளத்துறை அமைச்சர்களுடைய ஒப்புதலை பெற்று இந்த திட்டத்திற்கு அவர்கள் ஏறத்தாழ 15 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டிலே அவர்கள் கடந்தால் ஒதுக்கி இந்த திட்டத்திற்கு அனுமதி தந்தார்கள். அந்த திட்டத்தின் வாயிலாக ஒரு ஓடையாக மட்டும் போய் கொண்டிருக்கிறாமல் இதில் நடுவிலே வந்து தெற்கு ஓடை என்கின்ற ஒரு ஓடை வந்து இது கலக்கிறது. எனவே அந்த தண்ணீரையும் இதில் திருப்பி விட்டால் இந்த வலதுபுற கால்வாயிலே செல்லக்கூடிய நீரினுடைய அளவு மிகப்பெரிய அளவிலே இருக்கும். அந்த நீரும் நம்முடைய ஆற்றிலிருந்து வரக்கூடிய நீரும் ஒன்றாக கலந்து செல்லக்கூடிய இந்த இடத்தில் நாம் ஒரு அணைக்கட்டை கட்டி அந்த ஓடை நீரையும் இந்த கால்வாயோடு திருப்பி விட்டோம் என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா கண்மாய்களுக்கும் அதிகபட்சமான தண்ணீர் வரும் என்கின்ற ஒரு அமைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 218 மில்லியன் கியூபிக் ஃபீட், 218 மில்லியன் கன அடி வருமாமா, கன அடி. அந்த கன அடி நமக்கு வரக்கூடிய அளவில் நமக்கு இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான குறிக்கோள். 218 கன அடி, 218 கன அடி. ஆக அந்த 210 கன அடி நமக்கு தண்ணீர் அங்கே கடைசியாக கிடைக்குன்னா இது ஏறத்தாழ 700க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய விவசாய நிலங்கள் இதில் பயன்பெறக்கூடிய 716 ஏக்கர் நம்முடைய விவசாயிகள் வைத்திருக்கக்கூடிய விவசாய பூமிக்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். அதே போல் நம்முடைய அண்ணன் வளையங்குளம் அண்ணன் சந்திரன் அண்ணன் சொன்ன மாதிரி விவசாயத்தை தாண்டி அங்கே நமக்கு நிலத்தடியினுடைய நீர் அது பெருகக்கூடிய வாய்ப்பை, குடிநீர் பற்றாக்குறையை குறைக்கக்கூடிய வாய்ப்பை இது முழுமையாக இந்த கண்மாய்களுக்கு உருவாக்கும். எனவே தான் இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திட்டமாக கருதி இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு மிக முக்கியமான அளவில் இந்த திட்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆங்காங்கே இந்த கட்டுமான பணிகள் எல்லா இடங்களிலும் அந்த கண்மாய்களுக்கு தண்ணீர், இப்போ இங்கேருந்து ஆற்றுல தண்ணி வந்து மிகையான அளவுக்கு தண்ணீர் வருகிற போது இது கடைசியில் இருக்கக்கூடிய வளையங்குளம் கண்மாய் வரை எல்லா இடத்துக்கும் போகணும். நடுவில் இருக்கக்கூடிய சில ஊர்களுக்கும் இதை கொடுக்கணும் ஷட்டர் மூலமாக. ஒரு உதாரணத்துக்கு துருக்கங்குளத்தில் கீழத்துருக்குளத்தில் கேட்டிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு ஷட்டர் மூலமாக இங்கே தண்ணி வரணும்னு, அதையும் நான் இன்றைக்கி கொடுத்து பார்க்க சொல்லியிருக்கிறேன். எங்கெங்கே நமக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போகக்கூடிய அந்த பணியினை நாம் செய்கிறோம். இது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய இடதுபுற கால்வாயினுடைய பணிகளும் நாம் மீண்டும் ஒரு முறை அந்த பணிகளை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. இந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இந்த கால்வாயிலும் இன்னும் அதிகமான அளவிற்கு சில வேலைகளை செய்தால் தண்ணீர் அங்கே போவதை நம்மால் முற்றிலுமாக உறுதி செய்ய முடியும். எந்த இடத்திலும் தண்ணீர் வேறு இடத்துக்கு தேவையில்லாமல் போவதோ அல்லது மண் வந்து உள்ள விழுந்து மூடக்கூடிய அந்த பாதிப்புகள் இல்லாத வகையிலே அதையும் நாம் வலிமைப்படுத்தி இந்த கட்டுமானங்களை வலிமைப்படுத்தினால் தண்ணீர் நல்ல வேகத்தோடு அது சரியான இடத்திற்கு சரியான நேரத்தில் போய் சேரும் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அதற்கும் கூடுதலான நிதியினை ஒதுக்குவதற்கு நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்தில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அதற்கும் அவரிடத்திலே நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஏன் நான் இவற்றையெல்லாம் விரிவாக உங்களிடத்திலே சொல்கிறேன்னு சொன்னால் இந்த திட்டம் என்பது நம்முடைய ஜீவாதார ஒரு திட்டம். 50 ஆண்டு காலத்தில் பல முறைகளில் நான் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கின்ற போதெல்லாம் இதை பேசி எப்படியும் இந்த திட்டத்திற்கு உயிர் ஊட்ட வேண்டும் என்கின்ற அந்த முனைப்போடு நாம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் யாருக்காக எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. விவசாய பெருங்குடி மக்களுடைய நன்மைக்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் செய்திருக்கிறார்.